ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஐ கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th தமிழ் புக்கில் தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மூளை அப்படிங்கிறாங்க. அது செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன், அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மூளை எங்கிருந்து முளைக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் தான். சரிங்களா? முதுகுத்தண்டுலேருந்து முளைக்க ஆரம்பிக்குது. அந்த தண்டுலேருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் மாதிரி அல்லது வெங்காயம் போல் என்னதுன்னா அதோட பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. முட்டைக்கோஸ் இலை அல்லது வெங்காயம் போல் மூளை ரொம்ப பசியாக இருக்குமாம்மா. அது உயிர்வழி பசி. அது ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. அப்போ எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது. உடம்புல மொத்தம் 50ல் ஒரு பகுதி இருந்தாலுமே அது 5ல் ஒரு பாகத்தை தனக்கு அபகரிச்சுக்குது. ஓகேங்களா? இது இந்த மூளை. இந்த கண்களை திறக்கிறது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது, இதெல்லாமே மூளை பார்த்துக்குதாம்மா. ஏப்பமிடுறது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு பார்க்குது. அப்போ கண்கள் கண்ட்ரோலு, தலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூளை பார்த்துக்குது. ஏப்பமிடுறது, இருமல் இதெல்லாமே இந்த முதுகெலும்பு பார்க்குது. அதே மாதிரி நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வலது பகுதி மூலம் அதிகமாக வேலை செய்யுமாம்மா. பட்டய கணக்கர்கள், கணக்காசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இதுகளுக்கு பார்த்திங்கன்னா இடதை அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஒரு டேலண்ட் விஷயம் அப்படின்னா அது வலது, எஜுகேஷன் ஓரியன்ட் அப்படின்னா இடது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைன்னு சொல்கிறாங்க. நம்ம மனிதர்கள் எத்தனை நிமிடத்துக்கு ஒரு முறை மனநிலை மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிடம். சரிங்களா? ஒரு சராசரி மனுஷன் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாளில் 20 வருஷம் தூங்குறான், 3 லட்சம் கனவு காண்றான். சரிங்களா? இது எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன், அதாவது சுஜாதா. ஐயர் பேர் ரங்கராஜன். இவர் மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர். சரிங்களா? இந்த சுஜாதா பார்த்திங்கன்னா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர் தான். இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா என் இனிய இந்திரா, மீண்டும் ஜினோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் இதெல்லாமே இவர் எழுதினது தான். இந்த நூல் எங்கிருந்து தொகுத்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த சுஜாதாவோட தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூலிருந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா?